திருச்சிற்றம்பலம். நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா கடகம். இந்த கடக ராசிக்காரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை. அதை மட்டும் கவனமா இருந்து போதும். நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டா டைஜஷன் ஆகிற உணவுகளா சாப்பிடணும். மற்றபடி அதே மாதிரிதான் மிதுனத்துக்கு சொன்ன மாதிரிதான் இவங்களுக்கும் வீடு வாகனம் இடமாற்றம் நிச்சயமா உண்டு. மிகப்பெரிய யோகமெல்லாம் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் மட்டும்தான் இப்போ ஒரு கொஞ்சம் ஏற்ற இறக்கமா போயிட்டு இருக்குது. கடந்த சில மாதங்களாக அவமானங்களையும் சங்கடங்களையும் ஒரு 4 மாதமா அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இனிமேல் எப்படி இருக்குன்னு கேட்டா இனிமேல் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசி அன்பர்கள் ஹெல்த் மட்டும் நல்லா பார்த்துக்கிறணும். அதே மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனையை நல்லா பார்த்துக்கணும், நல்லா தூங்கணும். சரிங்களா? கடகராசிக்காரவங்களுக்கு மற்ற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. தைரியம் தன்னம்பிக்கை கூடும். தாயார் உடல் நலத்துல கவனமா இருக்கணும். 2வது இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது மிகப்பெரிய ஒரு நிலைமையில இருக்குது. அதையும் பார்த்துக்கிறணும். கடந்த ஒரு 2 மாதமா கொஞ்சம் அவங்களுக்கு பணவரவெல்லாம் வந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காமிக்குது. அது இனிமேல் கொஞ்சம் மீடியமா இருந்தாலும் போக போக ஒரு 4 மாதங்கள் கழிச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்னும் அவங்க மிகப்பெரிய லெவல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கூடி நிக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் ஏற்படும். மூத்த சகோதரர் சகோதரிகளால் லாபம் ஏற்படும். சரிங்களா? மிகப்பெரிய பெண்களால் யோகம் ஏற்படக்கூடிய ராசி கடகம். இந்த கடகராசிக்காரவங்க அடிக்கடி நல்ல பெருமாள் கோயிலுக்கு போய்க்கணும். என்னடா பெருமாள் கோயிலுக்கு போக சொல்றேன்னு நினைக்க வேணாம். பெருமாள் கோயிலுக்கு போங்க, முருகன் கோயிலுக்கு போங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் முருகன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. இந்த கடகராசி அன்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓம் சிவகுரு.